உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பாம்பு உங்களோட துரத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அந்த கனவு உண்மையாவே வரலாமா இல்ல வரக்கூடாது? அந்த பாம்பு கனவுல நம்மளை டச் பண்ணுது, நம்மளை கடிக்குது அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றது அர்த்தம். ஓகே. நாய் கடிக்குது அப்படின்னா நெகட்டிவான விஷயங்கள் பார்த்த உடனே ஐயோ நம்ம இதே போல நமக்கு நடக்க போதோ அப்படின்னு பயப்பட வேண்டியது இல்லை. ஒரு கனவு அது நல்ல கனவா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டியது இறந்தவர்கள் நம்மளுடைய கனவுகள்ல இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க அப்படின்னா அதை இப்படி எடுத்துக்கோங்க அப்படிங்கறது ஏதாவது சொல்ல முடியுமா? கனவுல முன்னோர்கள் வர்றாங்க அப்படின்னா அந்த கனவு கண்ட நபர் அதீதமான மன குழப்பத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். கர்ம போக்குற மாதிரியான விஷயம், நம்ம புது பிறவி எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் தான். கனவுல மரணம் வருது, யாரோ இருக்கிற மாதிரி சம்பவம் நடந்தா அந்த வீட்டுல ஏதோ சுப காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதானா? ஆக்சுவலா அது அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த நபர்களை பொறுத்து கனவோட பலன் மாறுபடும். ஒருத்தவங்க மரணிக்கிறாங்கன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு நல்ல விஷயம் நமக்கு லைஃப்ல புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றதான் அதுக்கான அர்த்தம். அதுதான் கனவுல குலதெய்வம் இதை செய்யி, நீ என் ஊருக்கு வா, என் மண்ணை மிதி அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்? அதாவது குலதெய்வம் வழிபாட்டுல சில தடைகள் இருக்கு, அவங்களால பண்ண முடியாம இருந்துட்டு இருக்குன்ற இடத்துலதான் இந்த மாதிரி கனவு வரும். எனக்கு பணம் வரப்போகுது அப்படிங்கறத கனவு இந்த மூலியமா இன்டிமேஷன் பண்ணும் அப்படின்னா என்ன கனவு வரும் அவங்களுக்கு? யானை, குட்டி யானையோட வர்றது, குதிரை, யானை குதிரை, கலசம் வர்றது, இந்த மாதிரியான வெத்தலை இதெல்லாம் வருது அப்படின்னா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட குரு வரதராஜ பெருமாள் தான் நம்ம கூட இருக்காங்க. சோ அவங்க கிட்ட கனவுகள் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்ப இந்த கனவுகள் அப்படின்னா நிறைய பேர் ஏதாவது ஒரு விபத்து நடக்கிறாலோ இல்ல இறந்தவர்கள் நம்மளுடைய கனவுல வந்தாலோ பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அதிகமா. அதே மாதிரி இந்த பாம்பு கனவுல வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. உண்மையாவே பாம்பு கனவுல கடிச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. பாம்பு உங்களோட துரத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அந்த கனவு உண்மையாவே வரலாமா இல்ல வரக்கூடாதா? கனவுல பத்தி நீங்க ஆரம்பிச்சதுனால நான் அது விஷயமா அடிப்படையில இருந்து சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அதாவது கனவு பலன்கள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனவு நம்ம ஒரு 6 செக்மெண்டா பிரிச்சிருவாங்க. அதாவது இரவே 6 பிரிவுகளா பிரிச்சிருவோம். முதல் சாமம் தொடங்கி 6வது சாமம் வரைக்கும் ஒரு நைட்டை நம்ம பிரிச்சு அதுல நடு சாமம் சொல்றது, அதாவது 12 மணில இருந்து 2 மணி, 2 மணில இருந்து 4 மணி. இதுல வர்ற கனவுகளுக்கு எதிர்காலத்தை துல்லியமா சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்றது அந்த அமைப்பு இருக்கும். அதுல அந்த கனவுல 12 மணில இருந்து 2 மணி வரை, 4 மணி வரைக்கும் பெரும்பாலும் அந்த நேரத்துல வர்ற கனவுகள் யாருக்கும் நினைவு இருக்காது. டீப் ஸ்லீப் கனவு வர்றது யாருக்கு வரும்னா நல்லா டீப் ஸ்லீப் வரவங்களுக்கு தான் கனவு வரும். சோ அந்த கனவுகள் தான் அவங்களோட எதிர்காலத்தை பத்தி சொல்ற ஒரு விஷயங்களா இருக்கும். ஸோ அதே 4 மணிக்கு மேல வர்ற கனவுகள் ஒரு மாசத்துல ஒரு 10 நாள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரியாலிட்டியா இருக்கும், மைண்ட்லயும் நிக்கும், படம் பார்த்த மாதிரி மனசுல நிக்கும். ஸோ இது ஒரு மாதிரியான விஷயங்கள். இது கடந்து கனவுகள்ல ஒரு நெகட்டிவா நம்ம ஒரு விஷயம் பாக்குறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கீழே விழுற மாதிரி, ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா நெகட்டிவான விஷயங்கள் பார்த்த உடனே ஐயோ நம்ம இதே போல நமக்கு நடக்க போதோ அப்படின்னு பயப்பட வேண்டியது இல்லை. ஒரு கனவு அது நல்ல கனவா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டியது கனவு ஜோதிட பலன்கள் சொல்லக்கூடிய நம்மள மாதிரி ஜோதிடர்கள் தான். சோ நாங்க தான் சொல்லும் போது எங்கள்கிட்ட ஒரு கெட்ட கனவு கண்டேன், சோ ரொம்ப பயமாயிடுச்சு, என்ன இதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், நீங்க கனவு சொல்லுங்க, அது கெட்டதா நல்லதா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவேன் நான். சோ அந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்கு. இந்த பாம்பு கடிக்கிறது நிறைய பேர் ரொம்ப பயத்தை கொடுக்கும். நாய் கடிக்கிற மாதிரி கனவுகள்லாம் வரும், பல் உதுற மாதிரி கனவுகள்லாம் வரும். சோ இதுக்கெல்லாம் நல்ல பலனும் இருக்கு, கெட்ட பலனும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கு. பொதுவா பாம்பு பார்த்துட்டு நம்ம அதை எதுவும் டச் பண்ணல, அதுவும் நம்மளை டச் பண்ணல, அப்படியே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு காரியங்கள் தடை இருக்கும், இழுபறி இருக்கும் அப்படின்ற மாதிரி. நம்ம என்ன ஒரு விஷயம் செய்யறோம் தடை இருந்துட்டே இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஒரு கிளாரிட்டி இல்லாத மனநிலையில இருப்பாங்கன்றது ஒரு அர்த்தம்.
ஸோ அந்த பாம்பு வந்து கனவுல நம்மளை வந்து டச் பண்ணுது, நம்மளை கடிக்குது அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றது அர்த்தம். ஓகே. அதே மாதிரி நாய் கடிக்கிற விஷயமே அதே மாதிரி தான். நாய் கடிக்குது அப்படின்னா வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி, தர்மம், இப்போ ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது சம்பந்தமான நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ரொம்ப நாளா இருக்க ஒரு லாங் டேர்மா இருக்க பீரியடா இருக்கக்கூடிய இந்த கிரானிக் டிசீஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சரியாக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் அதுல இருக்கு. இப்ப சில பேருக்கு வந்து கனவுகள்ல வந்து இறந்தவர்கள் வந்து கனவுல வந்தாங்க அப்படின்னா முன்னோர்கள் வந்து ஏதோ நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படிங்கிற அர்த்தம், இல்ல அவங்களுக்கு ஏதோ தேவைப்படுகிறது அப்படிங்கிற இன்டிமேஷன் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்லாம் சில சொல்லுவாங்க. இறந்தவர்கள் நம்மளுடைய கனவுகள்ல வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாங்க அப்படின்னா அதை இப்படி எடுத்துக்கோங்க அப்படிங்கறது ஏதாவது சொல்ல முடியுமா? கனவு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் வந்து முன்னோர்கள் நம்ம கனவுல வர்றாங்க, அதாவது நம்ம குடும்பத்துல இருந்து பெரிய உறுப்பினர்கள் முன்னோர்கள் வர்றாங்க அப்படின்னா வந்து சித்தர்கள் சொல்றப்ப என்னோட ப்ரெடிக்ஷன், என்னோட ஐடியா கிடையாது, சொன்னது வந்து சித்தர்கள் தான் சொல்றாங்க. ஜோதிடமே சித்தநாதர்கள் நமக்கு கொடுத்ததுதான். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கனவுல வந்து முன்னோர்கள் வர்றாங்க அப்படின்னா அந்த கனவு கண்ட நபர் வந்து அதீதமான மன குழப்பத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ மன பதட்டத்தோட சில காரியங்கள் செய்யும்போது அதுல தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும். மனம் பதட்டம் இல்லாத நிலையில இருக்கும் போது செய்யற காரியங்கள் தான் வெற்றியை கொடுக்கும். ஸோ அதனால வந்து இதை நம்ம ஒரு அறிகுறியா எடுத்துக்கிறணும். வர்றாங்க அப்படின்னா பயப்பட வேண்டியது இல்லை. கண்டிப்பா நம்மளோட முன்னோர்கள் தான் நமக்கு கெட்டது செய்ய போறது இல்லை. ஆனா நம்ம கன்ஃபியூஷனான ஒரு மனநிலை இருக்கும், நம்ம அதை சரி பண்ணிக்கிறணும். அது எந்த விஷயத்துல அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றது அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு தெரியும்ல. ஒரு சம்திங் ஆஃபீஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல ஃபேமிலியில ஒரு இஷ்யூ இருக்கலாம், அதுல எல்லாம் கொஞ்சம் பொறுமையா போய்க்கிறது அவங்களோட பிரச்சனையை பெருசாக விடாம பாத்துக்கும். ஓகே. சோ இப்ப எனக்கே வந்து சில ஆபத்துகள் வர மாதிரியான கனவுகள் வருது. நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன், திடீர்னு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு டிசீஸ் வந்து இறக்குற மாதிரியோ எனக்கு நானே அப்படிங்கிற மாதிரி கனவு வரும். கனவுல வந்து மரணம் அப்படின்றது வந்து மேடம் நம்மளோட கர்ம போக்குற மாதிரியான விஷயம். நம்ம புது பிறவி எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் தான். கனவுல வந்து மரணம் வருது. ஒரு தாயோட உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஒரு தாய், அதாவது நம்மளோட அம்மா இறந்து போற மாதிரி கனவு வருது அப்படின்னா நம்ம மனசுல இருக்க கெட்ட விஷயங்கள் எல்லாம் போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். கனவு ஒண்ணு காட்டும், ஆனா அதோட பலன்கள் வேறையா இருக்கும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவா சில கனவுகள் காட்டும், அதுல சில நெகட்டிவிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி அம்மா இறக்க போறாங்க அப்படின்னா பயம் தானே, பயம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதை நம்ம சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. நிறைய விதமான கனவுகள் வந்து எனக்கு கிட்டத்தட்ட இதுல ஒரு 10 இயர்ஸா நான் பலன்கள் சொல்லிட்டு இருக்கேன். இது சம்பந்தமான நிறைய கனவுகளோட என்கிட்ட வந்து எனக்கே அது புதுசா இருக்கும், இப்பெல்லாம் கனவு வருமா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்குலாம் நான் வந்து எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிப்படை வந்து சித்தநாதர்கள் கொடுத்ததுதான். ஸோ அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு அஸ்ட்ராலஜி ரிலேட் பண்ணி அவங்க கனவுல வர்ற ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு பிளானட் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த பிளானட் வந்து அவங்களோட லைஃப்ல வருது, இந்த டைம்ல அவங்களுக்கு வருது, அதோட இண்டிகேஷன்ஸ் வருது. இப்போ அப்பா வர்றாங்க அப்படின்னா சூரியன், இறந்த அப்பா வருவாங்க, வந்து அவங்களுக்கு வந்து கையில பணம் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு வந்து தொழில் ரீதியா நல்ல வருமானம் வரப்போகுது, லாபம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அலுவலகத்துல உயர் அதிகாரிகள்ட்ட இருந்து நல்ல மதிப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். இந்த மாதிரி ரொம்ப டிஃபரெண்டான விஷயங்கள்லாம் எனக்கு நீங்க சொல்லும் போதே ரொம்ப டிஃபரெண்டா தான் இருக்கு. அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு அதோட பலன்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி வீட்டுல ஏதாவது நம்ம யாரோ இருக்கிற மாதிரி சம்பவம் நடந்தா அந்த வீட்டுல ஏதோ சுப காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதானா? அது அப்படி இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, கனவு ஒன்ன காட்டும், நடைமுறை வேறையா இருக்கும் அப்படின்றது சொன்னேன் இல்லையா. ஸோ அப்படி பலர் சொல்லி வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இதுக்கு ஆப்போசிட் இதுதான் அப்படின்றனால சுபகாரியம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அது நம்பிக்கை, மக்களோட நம்பிக்கை. நம்ம அதை அப்படியே விட்டுறலாம். ஆக்சுவலா வந்து அது அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த நபர்களை பொறுத்து அந்த கனவோட பலன் மாறுபடும். ஒருத்தவங்க மரணிக்கிறாங்கன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு நல்ல விஷயம் வந்து நமக்கு லைஃப்ல புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றதான் அதுக்கான அர்த்தம். அதுதான். ஓகே. அதே மாதிரி இப்ப நம்ம இறந்தவர்கள் கனவுல வர்றதோ இல்ல நமக்கு நடக்க போறது சில விஷயங்கள் கனவுல வர்றதோங்கிறது செகண்ட் விஷயம். ஆனா நமக்கு வந்து கடவுளே சிலர் வந்து கனவுல வருவாங்க. எனக்கு இஷ்ட தெய்வம் வந்து கனவுல வராங்க, என்னோட குலதெய்வம் வந்து கனவுல வராங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து என்கிட்ட சொல்றாங்க. கனவுல வந்து குலதெய்வம் வந்து இதை செய், நீ என் ஊருக்கு வா, என் மண்ணை மிதி அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்? கனவுல வந்து தெய்வங்கள் வர்றது வந்து சிறு தெய்வங்கள், பெரு தெய்வங்கள்ல 2 பேர் வருவாங்க.
ஒண்ணு வந்து சிவன் அம்சத்துல வர சைவ தெய்வமா வருவாங்க, சிவன் வருவார், அதை ரெசபிள் பண்ற மாதிரி. ஓகே. அதே மாதிரி வைணவ தெய்வங்களை அடையாளப்படுத்துற மாதிரி பெருமாள் விஷ்ணு அவருடைய இதை வந்து பார்ப்பாங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து சிவனோட லிங்க தரிசனம் பாக்குற மாதிரி, சிவாலயத்துக்கு போற மாதிரி, மலையேறி புனித நீர் ஆடப்போற மாதிரி இப்படி எல்லாம் கனவு வருது அப்படின்னா வந்து அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு சேஞ்ச், அதாவது சனி தசை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அவங்களோட பிறந்த ஜாத அமைப்புப்படி அவங்க வந்து ஒரு ஒரு வேற ஒரு தசை கணக்குல இருந்து இன்னொரு பிளானட்டோட கண்ட்ரோலுக்குள்ள வராங்கன்னு அர்த்தம். இப்போ சனி வரும்போதுதான் சிவனோட தொடர்புகள் நிறைய வரும். அது அப்ப என்ன ஆகும்னா பக்தி அவங்களுக்கு அதிகமாகும், பக்தி சார்ந்த தேடல்கள் அதிகமாகும். இன்னொரு விஷயமே இருக்கு, சிவ வழிபாட்டுல இருக்கவங்களுக்குமே நான் அதை சொல்ல விரும்புறேன். அவங்களுக்கு வந்து என்னன்னா சிவ வழிபாடு சிவபக்தி அப்படின்னு போகும்போது வந்து இந்த பொருள் பற்றுன்றது இருக்காது. அது எதனால இயல்பு அப்படின்னா சிவனை வந்து அப்படிதான் பார்த்து பழகிருக்கோம், சரணாகதி எல்லாத்தையும் விட்டு துறந்த ஒருத்தரை தான் நம்ம சிவனை பாக்குறோம், அடையாளமற்றவரை தான் நம்ம சிவனை பதிவு பண்ணிருக்கோம், ஜெனட்டிக்கலாவே அது ஆயிடுச்சு நமக்குள்ள. சோ அப்படின்னும் போது சிவபக்தி அதிகமாக என்ன ஆகும்னா நமக்கு பொருள் பற்று போயிட்டே இருக்கும், சம்பாத்தியத்துல விருப்பம் இருக்காது, விருப்பம் இருக்கும் ஆனா காசு வராது. இப்படி சில சிக்கல் இருக்கு. அதே மாதிரி விஷ்ணு வராங்க, பெருமாள் வராரு, அந்த மாதிரியான நம்ம தரிசனங்கள் பாக்குறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நல்ல பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகே. கனவுல பெருமாள் வந்தாலும் பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே. பெருமாள் வராரு அப்படின்னா நமக்கு நிறைய செல்வாக்கு வரப்போகுது, பணம் வரப்போகுது அப்படின்றது. கனவுல முருகர் வந்தா என்ன? முருகர் வந்தா தைரியம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே நேரத்துல போராட்டங்கள் இருக்கும், இந்த போராட்டங்களை தாண்டி நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்றதுதான் கனவோட முருகனோட பலன் தான். ஓகே. சோ இப்போ ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருடைய கனவுல குலதெய்வம், அவங்களுடைய வீட்டு குலதெய்வம் வந்து கனவுல வர்றாங்க. கனவுல வந்து நீ இத்தனை நாளா எங்க ஊருக்கு என்னை வந்து நீ பாக்கல, நீ வந்து இப்போ இந்த தேதியில நீ என்ன வந்து பாக்கணும் அப்படின்னு சில அறிகுறிகள்லாம் சொல்றாங்க அப்படின்னா அது உண்மையாவே குலதெய்வத்துக்கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜா? நிச்சயமா. அதாவது குலதெய்வம் வந்து வழிபாட்டுல சில தடைகள் இருக்கு, அவங்களால பண்ண முடியாம இருந்துட்டு இருக்குன்ற இடத்துலதான் இந்த மாதிரி கனவு வரும். உண்மையிலே பக்தியில இருக்கவங்களுக்கு இல்ல ஜாத அமைப்பு நல்லா இருக்குன்றவங்களுக்கு குலதெய்வம் வந்து வெளிப்பட்டு கூப்பிடுவாங்க. சோ அது எல்லாத்துக்குமா நடந்துராது. அப்படி வருது அப்படின்னா ரொம்ப நல்ல கனவு. ஏன்னா குலதெய்வ வழிபாடுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும். குலதெய்வத்தை குறிக்கிற ஸ்தானம் வந்து ஜாதக ரீதியா 5வது இடம், லக்னத்துல இருந்து 5வது இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம். சோ குலதெய்வத்தோட ஸ்தானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ நிறைய பேரோட லைஃப்ல அந்த ஸ்தானம் கெட்டு போயிருக்குன்னா அவங்க லைஃப் சரி பண்ணிக்கவே முடியாது. ஆக்சுவலா நான் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டேன் யார்ட்டையும். சோ உங்களுக்கு 5ஆம் இடம் கெட்டு இருக்கு, நீங்க லைஃப் எல்லாம் அப்படி ஸ்ட்ரகிள்ல இருப்பீங்கன்றது வந்து நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப வருத்தப்படுவாங்க. சோ அந்தந்த நேரத்துல கெட்ட நேரத்துலயும் நல்ல நேரம் இருக்கும், நல்ல நேரத்துலயும் கெட்ட நேரம் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி அவங்களுக்கு நான் கைட் பண்ணி இது பண்ணுவேன். அப்படின்ற இடத்துல ஒரு குலதெய்வம் வந்து தரிசனம் கொடுக்குது, கனவுல கொடுக்குது அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம கோயிலுக்கு போகணும்னு கூட அவசியம் இல்லை, போயிட்டு வர்றது நல்லதுதான். கனவுல வந்துட்டாங்கனாலே நமக்கு நேரம் நல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, கண்டிப்பா. அதே மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து செய்யும் போது சில கனவுகள் வந்து நமக்கு இன்டிமேஷன் கொடுக்கும். நான் நெக்ஸ்ட் மந்த் நான் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா அந்த தொழில் ரீதியாவே எனக்கு ஒரு கனவு வந்து வரும். அதை வந்து நல்லதுன்னு எடுத்துக்கிட்டோமா இல்ல அதற்கு இல்ல இப்படிதான் ஆக போகுது அப்படிங்கறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்டிமேஷன்? இப்ப நீங்க கேட்ட மாதிரி இந்த தொழில் மாற்றம், புதுசா ஒரு தொழிலை எடுத்துக்க போறோம் அப்படின்றது வந்து கனவு எப்படி நமக்கு காட்டும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல ஒரு கடல் பயணம், அதாவது அலை நல்ல வேவ் நிறைய இருக்கிற கடல்ல நம்ம வந்து கப்பல் பயணம் போற மாதிரி கனவு வரும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு தொழிலுக்கு மாற போறோம்ன்றதான் அர்த்தம். இண்டஸ்ட்ரியை மாற போறோம்னு அர்த்தம். இல்ல ஒரே இண்டஸ்ட்ரியா இருந்தா அதுக்குள்ள இருக்க இன்னொரு நல்ல ஒரு இடத்துக்கு போக போறோம் அப்படின்றதான் அதுக்கான அர்த்தம். அதுதான் இப்படிதான் கனவு காட்டும். தொழில் மாற்றத்தை இந்த கனவு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா தொழில் மாறப்போகுது உங்களுக்கு. இன்ன வரைக்குமே எனக்கு பர்சனலா நிறைய சந்தேகங்கள் இந்த கனவு ரிலேட்டடா இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து கனவு வந்து விஷுவலா கலர்ல இருக்கும். நல்லா யார் யார் என்ன கலர் சட்டை போட்டிருந்தாங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது கூட நமக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு சில கனவுகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும் சில கனவுகள். எதுவுமே வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்லயே இருக்கிற மாதிரி, யார் யார் என்ன பண்ணாங்க, என்ன கலர்ல இருந்தாங்க அப்படின்னு கூட தெரியாது. கலர்ல இருந்த கனவுகள் வந்து பலிக்காது, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற கனவுகள் தான் வந்து பலிக்கும் அப்படின்லாம் சொல்றாங்களா? அது உண்மைதானா? ஆக்சுவலா வந்து கூடுதலா நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது மாடர்ன் சயின்ஸ் வந்து கனவுகளுக்கு வந்து கலர்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா சரியான்றது எனக்கு தெரியல. ஆனா கனவுல வந்து கலர்ஸ் வரும்.
இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த சிவ வழிபாடு விஷ்ணு வழிபாடு பத்தி சொன்னேன் இல்லையா, அது மாதிரி வந்து கனவுல வந்து ஒரு வெள்ளை உடுத்தி ஒரு பெரிய ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா சிவாம்சமா நம்ம அவரை எடுத்துக்கலாம். அப்ப வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த பக்தி மார்க்கத்துல அவங்க தீவிரம் போறாங்கன்றது அதுக்கான அர்த்தம் அதுதான். இதே வந்து ஒரு எல்லோ கலர் கிளாத் ட்ரெஸ்ல வராங்க, ஒரு ஆரஞ்சு சஃப்ரான் கலர்ல போட்டு வர்றாங்க அப்படின்னா வந்து அது விஷ்ணுவுடைய அடையாளமா நம்ம எடுத்துக்க முடியும். சோ அப்ப அந்த கலர் டிஃபரன்ஸ் வந்து இங்க காட்டுது இல்லையா. சோ அப்ப கலர் வந்து கனவுல வரும். கனவுல வந்து என்ன இடத்துல எந்த ரிஃப்ளெக்ட் பண்ணி வருது அப்படின்ற பொறுத்து அந்த பலன்கள் மாறும். எதுவுமே வந்து ஜோதிடத்துல வந்து நிலையானது கிடையாது. நம்ம படிச்ச விதிகள் வந்து அப்ளை ஆகுறது ரொம்ப ரேர். நம்ம பிராக்டிகலா வந்து நம்ம படிச்ச சித்தநாதர்கள் கொடுத்ததை அடிப்படையா வச்சு நம்மளோட ஞானம் தான் அங்க நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கறது. ஓகே, சோ அப்ப கலர்ல கனவு வந்தாலும் பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்தாலும் பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு பணம் வரப்போகுது அப்படிங்கறத கனவு வந்து இந்த மூலியமா இன்டிமேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன கனவு வரும் அவங்களுக்கு? யானை, குட்டி யானையோட வர்றது, குதிரை, யானை, குதிரை, அப்புறம் அந்த ஜுவல்ஸ், மகாலட்சுமி வர்றது, கலசம் வர்றது, இந்த மாதிரியான வெத்தலை இதெல்லாம் வருது அப்படின்னா நமக்கு வந்து பணம் நிறைய வரப்போகுது அப்படின்றதுக்கான அடையாளம் தான். இப்ப ஃப்ரெண்டு யாராவது வந்து வெத்தலை வந்து கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஒரு ஆணா இருக்காங்க அப்படின்னா பெண் நண்பர்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல ஹாப்பியான ஒரு லைஃப், பினான்சியலா ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்க போகுது அப்படின்றதோட அடையாளம் தான். ஓகே, சிலர் வந்து அந்த அவங்க சில கனவுகள் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இது வரைக்கும் ஒரு போகாத ஒரு இடத்துக்கு பார்க்காத ஒரு இடம் வந்து சிலருக்கு கனவுல வரும். நான் அங்க இருக்கிற மாதிரி, அங்க இருந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அது முன்ஜென்மமோ இல்ல அடுத்த பிறவியோ வர்றதுக்கான ஒரு தொடர்பு தான் வந்து இந்த கனவுல வந்து சொல்லுது. நீ இங்க இருந்திருக்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கறத இன்டிமேஷன் பண்ணுது அப்படிங்கிறது. அது உண்மைதான், அது கனவுல வருமா? ஓகே, வரும் மேடம். அது ஆக்சுவலா வந்து நான் வந்து கனவு எனக்கு ஒருத்தவங்க சொல்லும் போதே வந்து அந்த கனவு என்ன டைம்ல வந்திருக்கும், எந்த சாமத்துல வந்திருக்கும் அப்படின்றது எனக்கு நான் ஓரளவு புரிஞ்சுப்பேன். எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால ரொம்ப ரியலா கோர்வையா சொல்லுவாங்க. இந்த கனவு 4 மணிக்கு மேல வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்பனா வந்து இதுல வந்து நம்மளோட ஆசைகள் வந்து நிறைய சேர்ந்துருக்கும் அந்த கனவுல. 4 மணிக்கு வர்ற கனவுகள்ல வந்து நம்ம ஆசை, நம்ம மனசுல இருக்க ஆசை, பயம், இதோட வெளிப்பாடுகள் நிறைய வரும். அது வந்து ஒரு 10 நாள், ஒரு மாசத்துக்குள்ள அது சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். ஆசைப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு அச்சப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அது அப்படியே நடக்கும். சோ நம்ம அதை ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தா அதை மாத்துறதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லுவேன். நல்ல விஷயமா இருந்தா சரி என்ஜாய் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவேன். இது அவங்க சொல்றதுல வந்து கொஞ்சம் விட்டு இவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு, ஆனா தெரியாத இடத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு, அங்க போயிட்டு ஏதோ நல்ல மகிழ்ந்து இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னா வந்து நிச்சயமா அவங்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணம் இருக்கு அப்படின்றது அதுக்கான அர்த்தம். சோ அதுக்கப்புறம் வந்து அவங்க லைஃப்ல ஒரு நிறைய கிளாரிட்டியோட நல்ல சக்சஸ் பண்ணுவாங்கன்றது அதுக்கான அர்த்தம் தான். இப்போ சில கனவுகளுக்கு வந்து நம்ம பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டேஞ்சரான கனவுகள் நம்ம காணோம் அப்படின்னா இதுக்கு நான் என்ன பரிகாரம் செஞ்சா சரியாகும், இல்ல இந்த கனவு வந்து எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, இந்த கெட்ட கனவு வந்து வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அது முதல்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அது கனவு கெட்ட கனவா நல்ல கனவா அப்படின்றத வந்து அவங்க சொன்ன பின்னாடி தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஆனா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு கெட்ட கனவு அப்படின்ற மாதிரி, அதுக்கான நல்ல பலன்கள் இருக்கும். சொல்லும் போது அவங்களுக்கு அப்பயே வந்து ஒரு சாந்தம் வந்துடும், மனசுல ஒரு நிதானம் வந்துடும். நம்ம சொல்றது வந்து கணக்கு கால்குலேட்டிவா நம்ம சொல்லுவோன்றதுனால வந்து அவங்களுக்கு நம்ம மேல இருக்க நம்பிக்கையும் சேர்ந்து அவங்க மனசை அமைதிப்படுத்திடும். முதல் விஷயம் அதுதான். இன்கேஸ் வந்து கண்டிப்பா அது கெட்ட கனவா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் அவங்களுக்கு சொல்ற 2 பரிகாரம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவ ஆலயத்திலயோ இல்ல வைணவ ஆலயத்துல விஷ்ணு ஆலயத்திலயும் போயிட்டு நெய் விளக்கு 2 விளக்கு நெய் விளக்கு ஏற்றி கும்பிட்டுட்டு வெளியே வந்து யாருக்காவது அன்னதானத்துக்கு சாப்பாடு காசு கொடுத்துருங்க, இல்ல சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்றத சொல்லுவேன். அதை கண்டிப்பா அது பண்ணும்போது நிச்சயமா அவங்களுக்கான அந்த நெகட்டிவான விஷயங்கள் அவங்களை விட்டு போயிடும். ஓகே, சோ இது எத்தனை நாள் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கா, இல்ல ஒரு நாள் பண்ணா போதும்? அந்த கனவு வந்தப்போ ஒரு நாள் பண்ணா போதும். நான் எல்லாத்துக்கும் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நம்ம லைஃப்ல நிறைய பிரச்சனைகள், அதாவது கடன், உறவு சிக்கல்கள், இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னா வந்து ஒரு பசிச்ச வயிறுக்கு உணவு கொடுக்கறது தான். கண்டிப்பா. சோ அதை ஒருத்தவங்க செய்யறாங்க அப்படின்னா வந்து
அது நிச்சயமா அவங்களுக்கு அது தொடர்ந்து செய்யலாம். நம்ம சக்திக்கு உட்பட்டு எவ்வளவு நாள் நம்ம எப்பனாலும் செய்யலாம். அது செய்யும்போது நிச்சயமா நம்மளோட லைஃப்ல எல்லா நல்ல விஷயங்களும் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பாக. சோ கனவுகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்திருக்கும். சரி, கனவு காணாதவங்க வந்து யாருமே கிடையாது அப்படின்னா, ஆனா அதற்கு பின்னாடி என்ன காரணம், இந்த கனவு வந்திருக்கு, என்ன நிலைமை, நமக்கு சில விஷயங்கள் இன்டிமேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க கனவுகள். நம்ம கூட கலந்தோசிக்கும் கனவுகள் ஆக்சுவலா. அதற்கு என்ன பலன் அப்படிங்கறது தெரியாதவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. சோ கண்டிப்பா இந்த ஒரு உரையாடலுக்கு அப்புறம் அந்த கனவுகளுக்கு என்ன பலன், உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இன்னும் இந்த ஒரு பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி.